சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வக்பு சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் ஆளுநருக்கு எதிரான வழக்கிற்கும் முதலமைச்சருக்கு கமலஹாசன் நன்றி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், விவரங்கள். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வக்பு சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்புக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் கமல். முதலமைச்சருடன் மநீம தலைவர் கமலஹாசன் சந்தித்து பேசி வருகிறார். வக்பு சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்புக்கும் கமலஹாசன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மநீம தலைவர் கமலஹாசன் சந்தித்தார். அப்போது வக்பு சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்புக்கும் கமலஹாசன் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், விவரங்கள். மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சி தலைவர் கமலஹாசன் தற்பொழுது தமிழக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கமலஹாசன் சந்தித்து நன்றியினை தெரிவிக்க இருக்கிறார். அதிலும் குறிப்பாக கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த 10 மசோதாவிற்கு காலம் தாமதம் நடத்தியதன் காரணமாக ஆளுநருக்கு எதிரான அந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அதே போன்று முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காகவும் தற்பொழுது மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சி தலைவர் கமலஹாசன் தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தினை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் அதே போன்று அந்த தீர்மானத்திற்கு எதிராக, அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான அந்த தீர்மானங்களை சட்டமன்றங்களில் கொண்டு வருவதற்குண்டான அந்த பாராட்டுகளையும் நன்றியினையும் முதலமைச்சருக்கு தெரிவிப்பதற்காக மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சி தலைவர் கமலஹாசன் தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்குண்டான அந்த இடஒதுக்கீடு தொடர்பாகவும் நன்றி தெரிவிப்பதற்காக கமலஹாசன் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். Thanks. Celebratory visit. Okay. Thank you, sir. Thanking CM, sir. For thanking CM. Celebrating CM for what has happened. Thank you. Thanks. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.